இன்றைக்கி நேற்று வந்து தியானத்தை பற்றி சொன்னேன். தியானம் எப்படி செய்யணுன்றது பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இரு கண்களை மூடிக்குங்க. ரெண்டாவது இப்படி கையை கோத்துன்னு ஸ்டிப்பு வேணால் சாதாரணமாக இது மாதிரி கோத்துன்னு மடி மேலே வச்சு உட்காந்துக்குங்க. என்னால் கீழே உட்கார முடியாது இல்லைங்களா, சேரில் உட்காருங்க. அப்போ வலது கால் மேலே வராமல் கிராஸாக கால் மேலே கால் போட்டு முட்டி வரைக்கும் இல்லை, பாதம் வரைக்கும் கால் மேலே வலது கால் மேலே வர மாதிரி, பாதம் மேலே வர மாதிரி, இடது பாதம் கீழே மாதிரி வச்சு உட்காந்துங்க. சேரில் உட்காருங்க. என்னால் முடியலைங்க, நான் என்ன செய்ய? நான் என்ன படுத்துன்னு தான் இருக்கேன், என்னால் அவ்வளோ நேரம் உட்கார முடியாது. ஓகே, அதுக்கு முன்னே படுத்துக்குங்க. எப்படி செஞ்சாலும் இது உட்கார்றது மெத்தடு. ரெண்டாவது என்ன, உட்கார்ந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து சாமி வேண்டவனா, எதையும் எனக்கு யார் என்னன்றதுலாம் எதுவுமே நீங்கள் வேண்டவனா, எனக்கு சாமி இருந்து வரோம், நான் சாமி கும்பிட்டுட்டு செய்கிறேன் அப்படின்ற எண்ணம்லாம் எதுவுமே தேவையில்லை. உட்காடுறீங்க, கண்ணை மூடுறீங்க, கையை கோத்துக்கிறீங்க, காலை கிராஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணணும்? உங்களுக்கு குரு யார் தெரியுமா? உங்கள் மூச்சு தான் குரு. அவர் தான் எல்லாத்தையும் உங்கள் உடம்புல இருக்கிற உள்ளுறுப்பு அத்தனை பார்ட்ஸையும் க்ளீன் பண்ணுவது இந்த தியானம். அது எப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு டாபிக் பேசலாமா? இப்போது நீங்கள் உட்காந்துட்டீங்க. உட்காந்துட்டு எந்த சாமியை வேணும்னா எந்த குருவும் சொல்ல வேணாம். முதல் உங்கள் தாய் தந்தையருக்கு வணக்கம் சொல்லுங்கள். ஏன்னா இந்த பிறவியில் உங்களுக்கு வந்து தியானம்னு ஒன்று கிடைக்குதுன்னா வயசு 50 இருக்கலாம், 60 இருக்கலாம், எப்படி ஒன்றா இருக்கலாம், சின்ன வயசுலேயே இருக்கலாம். இப்போது இது எந்த பிறவிலையோ வந்து செய்திருந்தால் தான் இந்த பிறவியில் உங்களுக்கு கிடைக்கிறது. எல்லாருக்கும் கிடைக்கும், ஆனால் ஏற்றுக்கிறாங்களா? ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. அதுக்கு தான் பத்திரிஜி சொல்வார், நீங்கள் வந்து சொல்ல வேண்டியது தான் உங்கள் கடமை, செய்யறதும் செய்யாதான் அவங்களோட இது. அவங்க அந்த கர்மம் அவங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக இதில் வந்து சேர்ந்து செஞ்சு அனுபவித்து அவங்க 4 பேருக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்னன்னா, நெல் விதைக்கிறோம், எல்லாமே முளைக்கல. அது மாதிரி தான் நீங்கள் விதைச்சிட்டு வந்துடுங்க. மழைக்கு நேரம் வந்தால் முளைக்கட்டும். இல்லை அது அப்படியே இருக்கணும்னா அவங்க அடுத்த பிறவி போகிறாங்க. இருந்தாலும் அடுத்த பிறவி போகிறதுக்கு முன்னே இந்த வார்த்தையாவது காதல் கேட்பாங்கள்ல, தியானம்னு ஒன்று இருக்குது, நான் கூட கற்றுக்கணுன்னா நான் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். அது நேரம் இல்லைன்றதுக்கு வந்து உங்கள் கர்மாவில் அது இல்லைன்னு அர்த்தம். அடுத்த பிறவி தான் பொழுது அப்படின்னு நினச்சிக்கணும். நீங்கள் மனசு வச்சா அதை எதிர்த்து போராடலாம். எப்படி? நானும் தியானம் செய்வேன், என்னோட பாவ பதிவுகளை கழிக்கலாம் என்று வருகிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். இது செய்யும்போது என்ன பண்ணோம்? முதல்ல வந்து இப்போ சொன்னல, மூச்சு வந்து உள்ளே போகிற மூச்சு வெளியே வர மூச்சு கவனின்னு சொன்னேன். எனக்கு எதுவும் தெரியாது, கண்ணை மூடி கையை கோத்துன்னு கால் கிராஸ் பண்ணி உட்காருங்க, வேறு எதுவுமே பண்ணணும். அப்படி இருக்கும்போது டாக்டர்கிட்ட போனால் ஒரு 4 மூச்சு இழுத்து விடுவீங்கள, சொன்ன மாதிரி 4 வாட்டி 5 வாட்டி இழுத்து விட்டுட்டு திரும்பி கண்ணை மூடிங்க. இந்த கண்ணை மூடின்னு அது செஞ்சுட்டு உட்காருங்க. பழைய நினைவுகள்லாம், ஏன்னா இது வரைக்கும் நீ யார் யார்கிட்ட பேசியிருப்பீங்க, யார் யார்கிட்ட திட்டு வாங்கியிருப்பீங்க, யாரோட அன்பாக இருந்திருப்பீங்க, எல்லாம் வந்து உள்ள மூலாதாரத்தில் பதிஞ்சிடுச்சு நம்ம கர்மாவில். எப்படி ஃப்ளைட்டில் கருப்பு பெட்டி பார்க்குறாங்க, என்னென்ன எதனால் அது மாதிரி ஆச்சுன்றது பார்க்குறாங்களா, அது மாதிரி நம்ம கருமையத்தில் என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க நமக்கு வந்து கருமையாக பெட்டி மாதிரி. ஃப்ளைட்டுக்கு எப்படி கருப்பெட்டி, நம்ம உடம்புக்கு அது கருப்பெட்டி. அப்போ அதில் என்ன தான் நம்ம இவ்வளோ துன்பம் வருதுன்னு அது என்ன காரணம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அது தியானம் பண்ணும்போது தான் அந்த கருப்பு பெட்டியில் இருக்கிறது முதல் அந்த நெகட்டிவ்லாம் வெளியே வரும். இவங்க இதை சொன்னாங்க, அதை சொன்னாங்க, நான் கவனிக்கலை, அன்றைக்கே நான் கவனிச்சிருந்தேன் நல்லா இருந்திருக்கேன். அது மாதிரி என்னென்னா உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன போட்டுருக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல, அது எல்லாம் வரும். வந்துக்கிட்டே இருக்கட்டும். அது கண்ணை மட்டும் திறக்காதீங்க. எந்த கண்ணத்தை கொண்டு எது வந்தாலும் கண்ணை திறக்காதீங்க. முதல்ல உங்களால் முடிஞ்சால் 10 நிமிஷம் உட்காருங்க. உட்கார முடியுதா பாருங்க, படுத்துன்னு அது பண்ணுங்க. நோய் வாய்ப்பட்டவங்க வந்து படுத்துன்னு பண்ணலாம், முடியாதவங்க. நல்லா இதுன்றவங்க வந்து ஓரளவுக்கு சேரில் உட்காரணும்னா உட்காருங்க, 10 நிமிஷம் உட்காருங்க, முதல்ல ட்ரை பண்ணுங்கள். அப்போ உட்கார சொல்லி 1 மாதம் செஞ்சு பார்த்தா நீங்கள் சொல்லணும், பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, என்ன முகம் ஒரு மாதிரி நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி, இது என்ன பண்ண அப்படின்வாங்க.
இது நீங்கள் வந்து மேக்கப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உள்ளக்கிற அந்த நெகட்டிவ் எடுத்தவொடனே அழுக்கு போயிடுது இல்லையா? அக அழுக்கு, புற அழுக்கு வேறு. வெளி பேசுறதுல புற அழுக்கு, உள்ளுக்குள்ளே அக அழுக்கு வெளியே போயிடுச்சுன்னா இருக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல, அதுதான் அகத்தின் அழுகு முகத்தில்ன்றாங்க. அது மாதிரி எப்படி போகுன்றதை நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.